அமெரிக்காவுல பொருளாதார நெருக்கடி ரொம்ப தீவிரமா எல்லாரையும் பாதிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல ஆப்பிள் நிறுவனம் அதோட முதல் ஐபோனை அறிமுகப்படுத்துச்சு. இதுதான் உலகத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த முதல் ஸ்மார்ட் போன். அன்னைக்கு சூழல்ல பட்டன்ஸ் எதுவும் இல்லாம டச் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய கருவியாகவும் சுலபமா இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய வசதிகளோடும் ஐபோன் இருந்தது மக்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்துச்சு. இது சந்தைக்கு வந்த ஆரம்ப காலத்துல ஐபோன்ல வெறும் 17 ஆப்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட அதிதீவிரமான தொழில்நுட்பம் மக்கள் வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதா பல விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையும் நிரூபிக்க அன்னைக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஸ்மார்ட் போன்கள் வர தொடங்கி 10 வருஷம் கழிச்சு அது உலக மக்கள் எல்லாரோட வாழ்க்கையையும் பெரிய அளவுல மாத்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆபீஸ்ல நாம செய்ய வேண்டிய வேலைகளையும் சுலபமா செஞ்சு முடிக்க பல வகையில உதவி செய்யுது. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அதே நேரத்துல இது நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் பத்தியும் நாம நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இதோட பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே இது நம்மளோட நேரத்தை வீணடிக்குது, நம்மள சோம்பேறி ஆக்குது அப்படிதான் பெரும்பாலும் பேசுறாங்க. ஆனா இதை தாண்டி நம்ம மூளையோட பயாலஜியவே இது மாத்துறதா, அதாவது நம்ம மூளையோட அமைப்பு முறையையே இது மாத்தி அமைக்கிறதா சில ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சு இருக்கு. இதுல முதல் பாதிப்பு என்னன்னா நம்மளோட நினைவாற்றல். ஸ்மார்ட் போன் பயன்பாடு அதிகம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஞாபக சக்தியை நாம அதிகமா பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க மற்றும் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோட தொலைபேசி என்ன நாம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. எல்லா வகையான கணக்குகளையும் நாம எந்த வகையான கருவிகளும் பயன்படுத்தாம சொந்தமா கணக்கு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. மற்றும் நாம பயணம் செய்ய வேண்டிய இடங்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதை மனப்பாடமா ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிற தேவை இருந்துச்சு. அதனால நாம ஞாபக சக்தியை அதிகம் பயன்படுத்தணும். ஞாபக சக்தியை நாம அதிகம் பயன்படுத்த அதோட வலிமை அதிகரிக்கும். ஆனா இன்னைக்கு ஞாபக சக்தியை பயன்படுத்துவதற்கான தேவை பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இதனால நினைவாற்றலுக்கு பயன்படும் நம்ம மூளையோட ஹிப்போ கேம்பஸ் மாதிரியான பகுதிகளின் அளவு சுருங்க ஆரம்பிச்சு இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதை விட எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல தொடர்ச்சியா ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களோட மூளையில கிரே மேட்டர் என்று அழைக்கப்படும் நம்ம அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவக்கூடிய பகுதியின் அளவும் குறைவதா கண்டுபிடிச்சு இருக்காங்க. இதனால அதிகமா கைபேசியை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு டிமென்ஷியா எனப்படும் அறிவுத்திறன் வீழ்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தொடர்ந்து ஸ்மார்ட் போன் மாதிரியான கருவிகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் அதை பயன்படுத்த முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்பட்டா அன்னைக்கு இதுவரைக்கும் நீங்க பயன்படுத்தினதை விடவும் அதிகமா அதை பயன்படுத்தணும் என்கிற ஆர்வம் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அதிகமா ஏற்படும். இது மூலமா இந்த பழக்கத்துல இருந்து விடுபட முடியாம கஷ்டப்படுவீங்க அப்படின்னு பேராசிரியர் ஆலிவர் ஹார்டட் சொல்றாரு. மூளையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்க நாம சில விஷயங்களை செய்ய முடியும். அதாவது நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதும், உங்களுக்கு எப்பவாவது கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய தேவை வந்தா அப்போ கால்குலேட்டர் பயன்படுத்தாம சொந்தமா கணக்கு போட்டு பார்க்கறதும், நீங்க போக வேண்டிய இடங்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகளை பயன்படுத்தாம மற்றவங்க சொல்ற வழியை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு போக முயற்சி செய்யறதும் ஸ்மார்ட் போன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கும்.